ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹரிஸ் அஃபிஷியல். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொடிவேரி டேம்னு ஒன்று இருக்குது. கொடிவேரி எல்லா பக்கம் மழை பெஞ்சிருக்கிறதுனால கொடிவேரி டேமில் தண்ணி அதிகமாக போயிட்டுருக்கான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் ஹைவேயில் போயிட்டுருக்கோம். வாங்க கொடிவேரி டேம் போய் பார்க்கலாம். காய்ஸ், இப்போ நம்ம கொடியேறி வந்துட்டோம். கொடிவேரி டேம் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். காய்ஸ், இதுதான் கொடிவேரி என்ட்ரன்ஸ். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். காய்ஸ், நம்ம கொடிவேரி டேம் வந்துட்டோம். காய்ஸ், இதான் கொடிவேரி என்ட்ரன்ஸ், கொடிவேரி டிக்கெட் கவுண்டர். இப்போல்லாம் டூரிஸ்ட்லாம் உள்ளே அடாப்ட் பண்ணுறதில்ல, ஏன்னா இங்கே தண்ணியெல்லாம் அதிகமாக போயிட்டுருக்குனால டூரிஸ்ட்ஸ் அலோவ் பண்ணதில்லை. அதனால் நம்ம இந்த சத்தியமங்கலம் ரோட்டில் இந்த மாதிரி போயிட்டால் அங்கே போயிட்டு அந்த கொடிவேரி டேமை பார்த்துக்கலாம். வாங்க போகலாம். காய்ஸ், இந்த வழியாக வந்தால் நிறைய மீன் கடைங்களாம் இருக்கும். குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இங்கே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குது காய்ஸ். இவ்வளோ தண்ணி வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு. காய்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக கொடிவேரி டேம் பக்கத்தில் வந்துட்டோம். வாங்க போய் பார்க்கலாம். அங்கே போய் பார்க்கறேன். வாவ் காய்ஸ், இங்கே பாருங்க தண்ணி எவ்வளோ போயிட்டுருக்கு பாருங்க. தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு காய்ஸ். நான் கூட நினச்சி பார்க்கல இவ்வளோ தண்ணி போகுன்ட்டு. Until then, bye from Harish Official. Keep watching. Thank you.